கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 13/1/2026 செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. There is surely a future hope for you and your hope will not be cut off. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். முடிவை கொடுக்கக்கூடிய ஆண்டவர். நாம் யார் பேர் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? நாம் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எதற்காக? நம்முடைய தேவைகளுக்காக, அல்லாவிட்டால் சில தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள விரும்பின சில காரியங்களுக்காக, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக, வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டிய வெற்றிக்காக, இப்படி பல விதத்தில் நம்ம ஒரு முடிவை எதிர்பார்த்திருக்கலாம். ஆண்டவர் மேல், அந்த குறிப்பிட்ட காரியத்தின் மேல் ஒரு பதில் பெற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலையாக இருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தாமே இந்த நாட்களில் ஒரு அற்புதங்களை தேவன் செய்வாராக. அதிசயங்களை கர்த்தர் நடப்பிப்பாராக. உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்வாராக. ரேபா சியாந்த ரபல்பா துனி மிரிபி ஹாந்தலா ரே கமா துனி மிரிபி காந்தரா. தேவனிடத்தில் எதிர்பார்த்து நிற்கிற காரியங்கள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுவாராக. எதிர்பார்த்து நேற்றைக்கு கேள்விப்பட்டோம், நெடுங்காலமாய் காத்திருக்கிறது, விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்களா? ஐயா, சகோதரி, காத்து நிற்கிறீங்களா? அம்மா, காத்து நிற்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை கண்ணோக்கி பார்க்கிறவராய், ஹalleluya, என்னுடைய ஜெபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்கிற நாட்களாய் இந்த நாட்கள் மாறுவதாக. ஹalleluya. தேவனுடைய வழி நடத்துதல் அற்புதமாய், ஆச்சரியமாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் விளங்குவதாக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் நடைபெறுவதாக. குறிப்பிட்டு எதிர்பார்த்து நிற்கிற அந்த காரியங்களின் மேல் ஒரு முடிவு உண்டாவதாக. ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. தேவ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு கூட ஜெபிப்போம். பிதாவே, இந்த நன்றி அறிந்த இருதயத்தோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. பல ஆண்டுகள் ஜெபித்து கிடைக்கவில்லை, நடக்கவில்லை, கைகூடி வரவில்லை. ஏன் இந்த காரியத்திற்கு தேவன் எனக்கு பதில் தரவில்லை? ஏன் இந்த காரியத்திற்கு தேவன் ஒரு முடிவை கொடுக்கவில்லை என்று சொல்கிற பல வேதனைகள், பல குழப்பங்கள், பல சஞ்சலங்களோடு கூட இந்த ஜெபத்தில் நீங்கள் இணைந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தைகளின்படி எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி எங்கள் தேவனாய் கர்த்தர் நீங்கள் அற்புதங்களை செய்யும்படியாய் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து நீதிமொழிகள் 23:18 அப்படி நம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. May Jesus bless you all. Amen.